எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சிவசக்தி விலாக் யூடியூப் சேனலில் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து சபரி யாத்திரை தொடங்கி இருக்கக்கூடிய அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய வகையில் சென்னையில் இருந்து சபரிமலை செல்லும் வழியில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் பற்றிய பதிவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் சபரிமலையில் இருந்து மீண்டும் சென்னை திரும்பும் வழியில் உள்ள பல்வேறு திருத்தலங்கள் பற்றிய பதிவையும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சென்னையிலிருந்து மேல்மருவத்தூர் விழுப்புரம் வழியாக சுமார் 315 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் திருத்தலமான சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் தரிசனம் செய்யணும். அங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு சுமார் 9.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவிலில் தரிசனம் செய்யணும். ரங்கநாதர் கோவில் தரிசனத்தை முடிச்சுட்டு மிக அருகில் இருக்கக்கூடிய திருவானைக்காவில் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவிலில் தரிசனம் செய்யணும். இந்த தலம் பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாகவும் பாடல் பெற்ற தேவார தலங்கள் ஒன்றாகவும் விளங்குது. திருவானைக்காவில் தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தரிசனம் செய்யணும். அங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு மலைக்கோட்டையிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற உறையூர் வெட்காளியம்மன் கோவில், உறையூர் வெட்காளியம்மன் கோவிலில் தரிசனத்தை முடிச்சுட்டு சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற குமாரவயலூர் அருள்மிகு முருகன் கோவிலில் தரிசனம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மணப்பாறை, திண்டுக்கல், வத்தலகுண்டு, பெரியகுளம் வழியாக தேனியை அடையிறோம். தேனியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் தரிசனம் முடிச்சுட்டு அங்கிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கொச்சனூர் சனீஸ்வரன் பகவானுடைய தரிசனத்தை பார்க்குறோம். அங்கிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மிகவும் அழகான சுருளி ஃபால்ஸில் குளிச்சுட்டு நாம் அடுத்து குமிளி, வண்டிப்பெரியார் வழியாக சபரிமலை பயணத்தில் மிக முக்கியமான இடமாக கருதப்படுற எருமேலியை அடையிறோம். எருமேலியில் மிகவும் புகழ்பெற்ற வாவர் மசூதியை வணங்கிட்டு உடல் முழுவதும் சாயங்களை பூசிக்கிட்டு கையில் இலை தழைகளோட பேட்டை துள்ளிட்டு அனைத்து ஐயப்ப பக்தர்களும் எருமேலியில் உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தாவை வழிபட்டுட்டு சபரிமலை பயணத்தின் மிகவும் புனிதமான மற்றும் பாரம்பரியமான பாதையான பெருவழி பாதையில் அவங்களோட பயணத்தை தொடங்குவாங்க. எருமேலியில் இருந்து தொடங்குகிற இந்த பயணம் பேரூர் தோடு, காளைகட்டி, அழுதை நதி, கல்லிடம்குன்று, இஞ்சிப்பாறை, உடும்பாறை, முக்குழி, கரிமலை, பெரியானை வட்டம், சிறியானை வட்டம் வழியாக பம்பா நதியை அடையும். மேலும் பெரும்பாலான பக்தர்கள் எருமேலியில் பேட்டை துள்ளிட்டு அங்கிருந்து நிலக்கல்லில் அவங்களோட வாகனங்களை நிறுத்திட்டு நிலக்கல் மகாதேவர் வழிபட்டுட்டு நிலக்கல்லிலிருந்து கேரள அரசு பேருந்து வழியாக பம்பை நதியை அடைந்து பம்பையில் புனித நீராடி விட்டு பம்பையிலிருந்து சிறுவழிப்பாதை என்று சொல்லக்கூடிய பாதை வழியாக சபரிமலை சன்னிதானத்தை அடைந்து 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணுவாங்க. பம்பா மற்றும் சபரிமலை இடையே தான் நீலிமலை, சரம்குத்து, அப்பாச்சிமேடு, சபரிபீடம் போன்ற இடங்களெல்லாம் நம்ம தரிசனம் பண்ண முடியும். சபரிமலையில் தரிசனம் முடிச்சுட்டு அங்கிருந்து பத்தனந்திட்டா, புனலூர் வழியாக அடுத்து தரிசிக்க வேண்டிய இடம் குளத்துப்புழை ஸ்ரீ பாலசாஸ்தா கோவில். சபரிமலையிலிருந்து சுமார் 131 கிலோமீட்டர் தொலைவில் குளத்துப்புழை ஸ்ரீ பாலசாஸ்தா கோவில் இருக்குது. இங்கு ஐயப்பன் குழந்தையாக காட்சி தராரு. அங்கே தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஆரியங்காவு ஸ்ரீ ஐயப்பன் கோவிலை தரிசனம் பண்ணுறோம். இங்கு ஐயப்பன் பூரணி புஷ்கலையுடன் திருமண கோலத்தில் காட்சி தராரு. அங்கிருந்து தரிசனம் முடிச்சுட்டு சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அச்சங்கோவில் ஐயப்பன் கோவிலை தரிசனம் பண்ணணும். இங்கு ஐயப்பன் இருபுறமும் பூர்ண மற்றும் புஷ்கலா தேவருடன் காட்சி தராரு. அச்சன் கோவிலிருந்து தரிசனம் முடிச்சுட்டு அங்கிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பண்பொழி திருமலை முருகன் கோவிலில் நாம் தரிசனம் பண்ணுறோம். அங்கே தரிசனம் முடிச்சுட்டு சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற குற்றாலம் அருவிக்கு குற்றாலம் அருவியில் குளிச்சுட்டு பக்கத்திலேயே இருக்கிற குற்றாலம் அருள்மிகு குற்றாலநாதர் கோவிலில் தரிசனம் பண்ணுறோம். குற்றாலத்திலிருந்து சுமார் 3.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இளஞ்சி அருள்மிகு குமார முருகன் கோவிலில் தரிசனத்தை முடிச்சுட்டு
மிக அருகில் இருக்கக்கூடிய தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலின் தரிசனத்தை பண்ணுறோம். தென்காசியில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி அருள்மிகு காந்தியம்மன் உடனுரை நெல்லையப்பர் கோவிலில் தரிசனத்தை பார்த்துட்டு அங்கேயே புகழ்பெற்ற திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாவையும் வாங்கிக்கலாம். நம்ம திருநெல்வேலியிலிருந்து சுமார் 83 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி போயிட்டு அங்கே திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை பார்த்துட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோவில் தரிசனத்தையும் முடிச்சுட்டு டைமுக்கு ஏற்ற மாதிரி சூரிய உதயத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலையன் கோவிலில் தரிசனத்தை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய உவரி அருள்மிகு சுயம்பலிங்க சுவாமி கோவிலில் தரிசனம் பண்ணிவிட்டு 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தரிசனத்தை பண்ணுறோம். முத்தாரம்மன் கோவிலில் தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தரிசனத்தை முடிக்கிறோம். திருச்செந்தூரில் தரிசனத்தை முடிச்சுட்டு திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட தொலைவில் 9 திவ்ய தேசங்கள், அதாவது நவ திருப்பதின்னு சொல்லுவாங்க, அந்த கோவிலில் தரிசனம் வேணும்னு நினைக்கிறவங்க தரிசனத்தை முடிச்சுட்டு மறுபடியும் திருநெல்வேலி வழியாக கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், திருமங்கலம் வழியாக மதுரை போகலாம். இல்லை ஷார்ட்டாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூத்துக்குடி வழியாக எட்டயபுரம் போயிட்டு அது பக்கத்தில் இருக்கிற சிந்தலக்கரை அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலில் தரிசனத்தை முடிச்சுட்டு அருப்புக்கோட்டை வழியாக நம்ம மதுரையை ரீச் ஆகலாம். ஒரு சிலர் திருச்செந்தூர்லேருந்து டைரெக்டாக மதுரைக்கு போகாமல் ராமேஸ்வரம் போயிட்டு மதுரை வரணும்னு நினைப்பாங்க. அப்படி வரணும்னு நினைக்கிறவங்க நேரடியாக தூத்துக்குடி போயிட்டு தூத்துக்குடியிலிருந்து ராமநாதபுரத்துலேருந்து மண்டபம் வழியாக ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரத்தில் தரிசனத்தை முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க ராமநாதபுரம் வழியாக பரமக்குடி, மானாமதுரை வழியாக மதுரையை ரீச் ஆகலாம். மதுரைக்கு வந்த அப்புறம் மதுரை சரௌண்டிங்கில் மட்டுமே நம்ம 3 கோவில் பார்க்க போகிறோம். முதல்ல மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில், அங்கே தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து அழகர்மலை அருள்மிகு கல்லழகர் கோவில் தரிசனத்தை முடிச்சுட்டு மலைக்கு மேலே இருக்கிற முருகனின் 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் தரிசனத்தை முடிக்கிறோம். பழமுதிர்ச்சோலையில் தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தரிசனத்தை பண்ணுறோம். திருப்பரங்குன்றத்தில் தரிசனத்தை முடிச்சுட்டு மதுரையிலிருந்து சுமார் 85 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பாதாள செம்பு முருகன் கோவிலில் தரிசனம் பண்ணுறோம். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி மற்றும் புகழ்பெற்ற 3ஆம் படை வீடான திரு ஆவினன்குடி முருகன் கோவிலில் தரிசனம் பண்ணிவிட்டு பழனியிலிருந்து நேரடியாக நாம் பெரம்பலூர், விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு, தாம்பரம் வழியாக நம்ம மறுபடியும் சென்னையை ரீச் ஆகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிவசக்தி விலாக் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது சபரிமலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.